Morning students, today we are going to continue our chapter 14 in 12th computer science, that is importing C++ programs in Python. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? C++ ப்ரோக்ராமை பைத்தன் மூலமா G++ கம்பைலரில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் கிளாஸ் ஒழுங்காக வாட்ச் பண்ணியிருந்தால் தான் இந்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே let us have a very fast go through of what we studied in the last class. So in the Python installation folder I have a cpp file, C++ file இருக்கு. Python program ஃபைலும் நான் அந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். First we have to run our G++ compiler. G++ run terminal open பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அண்ட் நம்மளோட பைத்தன் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாத் cd அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பைத்தன் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாத்துக்கு போயிடுறோம். இந்த சின்டாக்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பைத்தன் ஸ்பேஸ் பைத்தன் ஃபைல் இருக்கிற பாத் எங்கே இருக்கு? C:\, பைத்தன் அப்படிங்கிற ஃபோல்டரில் பைத்தன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் pali.py அப்படிங்கிற ஃபைல் ஹைஃபன் இன்புட் ஃபைல் என்ன ஃபைல்? C:\python C:\python/cpp files /pali கொடுத்தா போதும். .cpp நமக்கு தர தேவையில்லை. while pressing enter என்ன ஆகுது? sorry, there is some pali_cpp. my file name is pali_cpp. okay, enter a positive number அப்படின்னு சொல்லுது. I am giving 252. the reverse of the number is 252 and this is a palindrome அப்படின்னு சொல்லுது. so this is how we can execute a C++ program through Python using G++ compiler. so இதில் C++ ஃபைலில் நம்ம என்ன கோடிங் எழுதியிருக்கிறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? C++ கோடிங்கில் நம்ம என்ன எழுதியிருக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் IOStream நேம்ஸ்பேஸ் std மெயின்குள்ளே வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம். நம்பரை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் பண்ண நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம்னு சொல்கிறோம், இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பைத்தன் ஃபைல்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது, நியூ கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் நிறைய நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பைத்தன் ப்ரோக்ராம் we need to import 3 modules. first one is system module, another one is OS module, another one is get opt module. இந்த 3 மாடியூலையும் இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சின்டாக்ஸ் மூணுமே ஒரே ஒரு செகண்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் மாடியூலில் sys.orgv அப்படிங்கிற சின்டாக்ஸ் பார்க்க போகிறோம். sys.orgv என்ன பண்ணும்? கமாண்ட் லைனில் இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துரும். இதை நம்ம ஆர்கியூமெண்ட் 0 அப்படின்னு சொல்கிறோம், இதை நம்ம ஆர்கியூமெண்ட் 1 அப்படின்னு சொல்கிறோம், இதை நம்ம ஆர்கியூமெண்ட் 2ன்னு சொல்கிறோம். கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்குற கமாண்டை இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸை ஒரு லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு sys.orgv அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் ஆகுது. இது எந்த மாடியூலில் இருக்குது? sys மாடியூலில் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் OS மாடியூல். OS மாடியூலில் சிஸ்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா டு இன்வோக் த G++ கம்பைலர். G++ கம்பைலர் இருந்துச்சுன்னா தான் நம்ம OSல C++ ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த G++ கம்பைலரை இன்வோக் பண்ணுறதுக்கு தான் சிஸ்டம் ப்ளஸ் வேரியபிள் 1 ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் என்ன மோட் செகண்ட் ஃபைல் நேம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெரியும். os.systemல G++ கம்பைலர் இன்வோக் பண்ணிவிட்டு cpp ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணி
அதோட அவுட்புட்டை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்குள்ளே ஸ்டோர் பண்ணு. ஃபஸ்ட்டு ஃபைல் நேம்ங்கிறது இன்புட் ஃபைல், இதை ரன் பண்ணி வர அவுட்புட்டை இந்த அவுட்புட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த சின்டாக்ஸோட மீனிங். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் கெட் ஆப்ட் மாடியூல். கெட் ஆப்ட் மாடியூல் நேமும் கெட் ஆப்ட், ஃபங்க்ஷன் நேமும் கெட் ஆப்ட். இதில் 3 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்க்விங்கிறது நம்ம sys.argv-லேருந்து வாங்குகிற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இன்புட் மோடா அவுட்புட் மோடாங்கிற ஆப்ஷன் அண்ட் லாங் ஆப்ஷன்ஸில் ஃபைல் நேம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணோம், 2 வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் OPTSல ஸ்டோர் ஆகும், பார்ஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி ஸ்டோர் ஆகும். சப்போஸ் ராங் ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆர்க்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்குறதுல எந்த எரருமே இல்லை அப்படின்னா ஆர்க்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் எம்டியாக இருக்கும், வேல்யூஸ் எல்லாம் ஆப்ட்ஸில் ஸ்டோர் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுதான் argv I இன்புட் ஃபைல் நேம் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஒன் மோர் கமெண்ட் பார்த்தோம், _ name _ அப்படின்னு பார்த்தோம். இட் ரிட்டர்ன்ஸ் த நேம் ஆஃப் த மாடியூல், கரண்ட் ஒர்க்கிங் மாடியூல் நேமை ரிட்டர்ன் பண்ணும். _ name is one such special variable which stores the name of the file. இந்த current name ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் டிஃபால்ட்டாக அதோட வேல்யூ என்னவா செட் ஆகிடும், மெயின். இஃப் த சோர்ஸ் ஃபைல் இஸ் எக்ஸிக்யூட்டட் as the main program, the interpreter sets the name variable to the value main. ஸோ கரண்ட் மாடியூல்லேருந்து இந்த _ name _ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், _ main _ இருக்கும். யூ ஹாவ் டு ரீட் திஸ் லைன் வெரி கேர்ஃபுல்லி. $name $_ is a built-in variable which evaluates to the name of the current module. current module எதுவோ அது இந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கும். Thus it can be used to check whether the current script is being run on its own. இப்போ கரண்ட் ப்ரோக்ராம்லேயே ரன் ஆச்சுன்னா நேமோட வேல்யூ மெயினாக இருக்கும். வேறு ப்ரோக்ராம்லேருந்து மாடியூலை இன்வோக் பண்ணோம்னா வேறு ப்ரோக்ராமோட நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ $_ name = மெயின்னு செக் பண்ணுற ரீசன் என்னென்னா, கரண்ட் ஸ்கிரிப்ட்லேருந்து ரன் ஆகுதா இல்லை வேறு மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறோமாங்கிறத செக் பண்ணிக்கலாம். மெயின் இருந்துச்சுன்னா அது கரண்ட் ஸ்கிரிப்ட்லேருந்து ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இஃப் $_ name = மெயின்னா திஸ் இஸ் யூஸ்ட் டு செக் வெதர் த கரண்ட் ஸ்கிரிப்ட் இஸ் பீயிங் ரன் ஆன் இட்ஸ் ஓன். இதுவே ரன் ஆகுதா இல்லை வேறு மாடியூல் மூலிமா ரன் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு. இந்த 4 syntax are used to write Python program to run the C++ program. So now let's get into the today's class. Python program executing C++ program using control statement. என்னென்ன ஸ்டெப்ஸு, டைப் த C++ program, அது ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். டைப் த Python program, அதை இன்னொரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ G++ஓட ரன் டெர்மினல் கமாண்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் த கமாண்ட் விண்டோ. and go to the folder of Python using cd command. நான் பார்த்தோம் இல்லையா, cd command யூஸ் பண்ணி Python எந்த ஃபோல்டரில் லொக்கேட் ஆகிருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுறோம். and then type the command python file input mode cpp file without extension. இந்த கமாண்டை டைப் பண்ணோம்னா we can execute the C++ file through Python using G++ compiler. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிற C++ ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். C++ ப்ரோக்ராம் பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். பாலிண்ட்ரோம்னா என்ன, இப்போ பாலிண்ட்ரோமோட பேசிக் எக்ஸாம்பிள், ரொம்ப நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் மலையாளம், மேடம் அப்படிங்கிறதெல்லாம். ஒரு வேர்டை முன்னாடி இருந்து படித்தாலும் பின்னாடி இருந்து படித்தாலும் தட் வில் பி சேம். அதை நாம் நம்பர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம், cout enter a நம்பர்னு கேட்குறோம். யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் இன்புட் வாங்குகிறோம், அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். நம்பர் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இஃப் போத் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் இட் இஸ் அ பாலிண்ட்ரோம், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். இது C++ ஃபைல், இது நமக்கு நல்லா தெரியும். நவ் லெட் அஸ் மூவ் டு த பைத்தன் ஃபைல், வாட் இஸ் ரிட்டன் இன் இட். ஸோ இதுதான் பைத்தன் ப்ரோக்ராம்.
ஸோ பைத்தன் ப்ரோக்ராமில் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று கிடையாது. C++ல் ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகும், இன்ட் மெயின்குள்ளே தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். பட் பைத்தனில் மெயின் ஒன்றே கிடையாது. ஸோ 0 இண்டென்டேஷனில் எது இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஸோ இங்கே 0 இண்டென்டேஷனில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் சிஸ் OS get OPT இருக்குது. அடுத்த 0 இண்டென்டேஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் ரன் ஆகும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. ஸோ இது ரன் ஆகாது. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 0 இண்டென்டேஷனில் இது தான் இருக்குது. இஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் டு மெயினான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இது எதுக்காகன்னு பார்த்தோம். It is used to check the current script is being run on its own. இந்த ப்ரோக்ராமே ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ மெயின் இருந்துச்சுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சாட்டிஸ்ஃபை ஆனோடனே என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். மெயின்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம்னா, சிஸ் மாடியூலில் argv ஃபங்க்ஷனில் 1:, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் 1:, அப்படின்னா இந்த கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு பைத்தன் ஃபைல் நேம், இது ஆர்குமெண்ட் ஆஃப் 0th ஆர்குமெண்ட், இந்த -i ஃபஸ்ட் ஆர்குமெண்ட், திஸ் இஸ் செகண்ட் ஆர்குமெண்ட். நம்ம ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் கோலம் வச்சோம்னா ஃபஸ்ட் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஆர்குமெண்ட்டையும் எடுத்துக்கும். மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அதோட ஆர்குமெண்ட்டில் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 அண்ட் ஆஃப்டர் தட்டை பாஸ் பண்ணுறோம். கால் பண்ணோடனே இட் வில் கோ ஹியர், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். அண்ட் ஆர்குமெண்ட்டில் என்ன இருக்கும், -i அந்த ஃபைல் நேமும் இருக்கும். ஓகே, அடுத்து என்னாவது, 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். சிபிபி ஃபைல்னு ஒரு எம்டி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு ஒரு எம்டி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது இந்த கெட் OPT ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இட் ரிட்டர்ன் 2 வேல்யூஸ், ஆப்ட்ஸ் ஆர்க்ஸ் அப்படின்னு 2 லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணோம். ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும், மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணணும். உள்ளே என்னென்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், ஆர்குமெண்ட், இந்த ஆர்குமெண்ட் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருப்போம். என்ன மோடு, இன்புட் மோட் அப்படிங்கிறத ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அண்ட் இன்புட் ஃபைல் ஈக்குவல் டு, இந்த கோலனும் இந்த ஈக்குவல் டுவையும் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். I means the mode, input mode output modeங்கிறது I file refers to the input file name அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். For O, A in opts, இப்போ ஆப்ட்ஸ்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ திஸ் இஸ் அவர் பைத்தன் ப்ரோக்ராம். பைத்தன் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இம்போர்ட் மாடியூல் 3 மாடியூலையும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறமேட்டு இஃப் நேம் ஈக்குவல் டு மெயினான்னு செக் பண்ணிவிட்டு மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், மோட் அண்டு ஃபைல் நேமை பாஸ் பண்ணுறோம். இன் ஆர்குமெண்ட் வியில் இருக்கும். ஸோ ஆப்ட்ஸ் ஆர்க்ஸ் ஈக்குவல் டு getopt ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வி வேல்யூ பாஸ் ஆகும், என்ன மோடுங்கிறது பாஸ் ஆகும், ஃபைல் இன்புட் ஃபைலோட பாஸ் ஆகும். நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த 2 வேல்யூவில் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட் வேல்யூ கண்டெய்ன்ஸ் த லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் 1 அண்ட் ஆர்குமெண்ட் 2, ஏன்னா 1க்கு அப்புறம் கோலன் வச்சுருக்கோம். ஆர்குமெண்ட் 1ல் என்ன இருக்கும், -i இருக்கும். ஆர்குமெண்ட் 2ல் ஃபைல் பாத் இருக்கும், அது ஆப்ட்ஸில் ஸ்டோர் ஆகும். ஆர்க்ஸில் என்ன ஸ்டோர் ஆகும், நம்ம தப்பான பாத் கொடுத்துருந்தோம்னா ஆர்க்ஸில் ஸ்டோர் ஆகும், கரெக்டான பாத் கொடுத்துருந்தோம்னா ஆர்க்ஸ் வில் பி ஏ எம்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம அதை இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரேன், print opts அப்படின்னு தரேன். அண்ட் தென் print args தரேன். So I'm going to save the file and run the program. Okay, ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். சி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, என்னது, ஆர்க்ஸ், ஆப்ட்ஸ் ஆர்க்ஸ், பிரிண்ட் ஆப்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுது. ஆப்ட்ஸில் என்ன இருக்கும், என்ன மோட் அப்படிங்கிறதும் ஃபைல் பார்த்தோம். இதுதான் ஆர்குமெண்ட் ஆஃப் 0 இல்லை ஆர்குமெண்ட் ஆஃப் 1, இது ஆர்குமெண்ட் ஆஃப் 2. அது எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஆப்ட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம கரெக்டான பாத் கொடுத்துருந்தோம்னா ஆர்க்ஸ் வில் பி an empty லிஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். see here an empty list is given. ஸோ ஆப்ட்ஸ் அண்ட் ஆர்க்ஸில் என்ன ஸ்டோர் ஆகுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஃபார் ஓ கமா ஏ இன் ஆப்ட்ஸ்குள்ளே 2 வேல்யூ இருக்குது இல்லையா, ஹைஃபன் ஐன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஃபைல் பாத் ஒரு வேல்யூ இருக்குது. ஓவில் என்ன இருக்கும், என்ன மோடுங்கிறது இருக்கும், ஏல என்ன இருக்கும், என்ன ஃபைல் நேம் அப்படிங்கிறது இருக்கும். இஃப் ஓ என்னவாக இருக்கணும், இன்புட் மோடாக இருந்துச்சுன்னா, ஸோ ஓ என்ன ஏ என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பிரிண்ட் ஓ கமா ஏன்னு. ஓவோட வேல்யூ தான் ஹைஃபன் ஐ, ஏவோட வேல்யூ தான் ஃபைலோட பாத். ஓ ஐயாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிபிபி ஃபைலுங்கிற வேரியபிள் என்னத்தை ஸ்டோர் பண்ணணும், ஃபைல் நேம் ப்ளஸ் .cppங்கிற எக்ஸ்டென்ஷன் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்கும்போது என்ன பண்ணுறதில்ல, எக்ஸ்டென்ஷன் தர்றதில்லை, தெரியும் இல்லையா. நம்ம கமாண்ட் லைனில் கொடுக்கும்போது சிபிபி ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷன் தர்றதில்லை. ஸோ சிபிபி ஃபைலுக்கு .cpp ஆட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கு .exe ஆட் பண்ணுறோம். இதோட ஏல என்ன இருக்கும், ஃபைல் நேம் இருக்கும். அண்ட் தென் வி ஆர் காலிங் த ரன் ஃபங்க்ஷன். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ரன் ஃபங்க்ஷனோட பேராமீட்டராக சிபிபி ஃபைல் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலோட பேராமீட்டர் வச்சு ரன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ரன் ஃபங்க்ஷன் கண்டெய்ன்ஸ் த பேராமீட்டர் சிபிபி ஃபைல் பாத் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நேம் அண்ட் பாத். ஸோ இப்போ அடுத்தது சிஸ்டம் மாடியூலில் ஓஎஸ் மாடியூலில் os.system அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். எதுக்காக, G++ கம்பைலரை இன்வோக் பண்ணிவிட்டு இந்த C++ ஃபைலை ரன் பண்ணி அதோட அவுட்புட்டை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் போடு. இந்த C+ ஃபைலை இன்புட்டாக எடுத்து ரன் பண்ணி கிடைக்கிற அவுட்புட்டை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் சின்டாக்ஸ் தான் இது. அண்ட் தென் ஃபைனல் அவுட்புட்டை நம்ம காமிக்கணும் இல்லையா, அதனால் os.system exe ஃபைல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்வோக் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். So you go through the program, listen to my instructions very clearly, you can very easily understand this program. This is how we can write a Python program to run C++ program. சரியா? So Python program இது we can get the output. ரன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு, கம்பைலிங் அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ கம்பைலிங் அப்படின்னு கிடச்சிச்சு. அண்ட் தென் ரன்னிங் அப்படின்னு கிடச்சிச்சு. என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் கிடச்சிச்சு. ரிவர்ஸ் சொல்லிச்சு, இந்த நம்பர் இஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. ஸோ கம்பைலிங் சொல்லிச்சு, ரன்னிங் சொல்லிச்சு, என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் சொல்லிச்சு, ரிவர்ஸ் நம்பர் இஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிச்சு. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஹவு பைத்தன் இஸ் ஹேண்ட்லிங் த எரர்ஸ் இன் C++ program. See, I'll take one more program. இந்த program எடுத்துக்குவோம். ஒரு C++ program hello.cpp அப்படிங்கிற program நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், hash include iostream using namespace std int main cout hello. ஹலோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமி அப்படின்னு சொல்கிறோம். அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், ஹலோ மட்டும்தான் கிடைக்கும். நான் இப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், இந்த செமிகோலன் கொடுக்காம விட்டுறேன். ஓகே, ஃபைல் சேவ் கொடுத்துட்றேன். இந்த எரரை எப்படி இது ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போம். சின்டாக்ஸ் வந்து பைத்தன். ஸோ நான் புது பைத்தன் ப்ரோக்ராம் எழுதலை, பழைய பைத்தன் ப்ரோக்ராமே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து C++ ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பைத்தன் ப்ரோக்ராம் சேம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ C:\python அப்படிங்கிற ஃபோல்டரில் அதுக்குள்ளே பைத்தன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கிற pali.py அப்படிங்கிற ப்ரோக்ராமே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் திஸ் ப்ரோக்ராம் இஸ் காமன் ஃபார் ஆல் டு எக்ஸிக்யூட் C++ ப்ரோக்ராம். இன்புட்டை எந்த ஃபைல் தரேன்னா C:\python/cpp files /hello அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சிபிபிக்கு எக்ஸ்டென்ஷன் தர தேவையில்லை. there is an error. என்னன்னா there is a error python files, there is a spelling mistake here.
python files pally.py. Okay, see, it is showing the error c:\\cpp files hello.cpp error expected semicolon before return statement. இதுதான் எரர் சொல்லுது பாருங்க. expected semicolon before the return statement அப்படின்னு சொல்லுது. நான் ஒரு semicolon போட்டு ஃபைலை சேவ் பண்ணுறேன் and then I am executing the command again. ஸோ இப்போ எந்த எரருமே சொல்லலை, எனக்கு hello அப்படிங்கிற அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. திஸ் இஸ் ஹவு Python handles errors with C++ program. Python not only execute the successful C++ program, it also helps to display even errors if any in C++ statement during compilation. For example, in the following C++ program an error is there. Let us see what happens when you compile the program. இந்த ப்ரோக்ராம் தான், இதில் எரர் என்ன இருக்குது, செமிகோலன் இல்லாமல் இருக்குது. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பைத்தன் நமக்கு என்ன சொல்லிச்சு, எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். In the above program, Python helps to display the error in C++. The error is displayed along with its line number. The line number starts with from Python script. நம்ம அதை பார்த்துட்டோம். செகண்ட் வந்து Python program executing C++ programming containing arrays. அரே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை எப்படி இது ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டு ஸ்டடி C++ ப்ரோக்ராம்ஸ். கண்டிப்பாக உனக்கு 12th அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த C++ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அ டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ்னால் ரோஸ் அண்டு காலம்ஸ் இருக்கும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னென்னா ரோஸை காலமாகவும் காலமை ரோவாகவும் டிஸ்பிளே பண்ணுறது தான் நமக்கு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். சி சி இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1 2 3 4 5 6 7 8 9. This is a 3x3 matrix. A 3x3 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. ஸோ இட் இஸ் a 3x3 matrix. இதெல்லாம் ரோன்னு சொல்கிறோம், இதெல்லாம் காலம்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்ன பண்ணோம்னா ரோஸ் எல்லாம் காலமாக மாற்றிடும், காலம்ஸ் எல்லாம் ரோவாக மாற்றிடும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா 1 4 7 2 5 8 3 6 9. ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்ன, ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாற்றிடும். தட் இஸ் கால்ட் as டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இதுக்கான C++ ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மெயின்குள்ளே வந்துடும், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே we are declaring a 3x3 matrix, 2 வேரியபிள். ஸோ என்டர் த வேரி 2 ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம வேல்யூஸ் எல்லாம் யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணுறதுக்குமே 2 ஃபார் லூப் வேணும். A of I J, I வேல்யூன் J வேல்யூன் டிஸ்பிளே பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா we are shifting the I value into J value and J value into I value. இங்கே A of I J கொடுத்துருக்கோம், இங்கே A of J I கொடுத்துருக்கோம். This is how we can find the transpose of a matrix. ஸோ அதுக்கான C++ ப்ரோக்ராம் பாருங்கள். ஓப்பன் டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃபார் லூப் எழுதி யூசர்கிட்ட வேல்யூ வாங்கிக்கிறோம். அடுத்த 2 ஃபார் லூப்பில் வாங்கி வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்த 2 ஃபார் லூப்பில் ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். திஸ் இஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ எந்த C++ ப்ரோக்ராமை ரன் பண்ணணுன்னாலுமே பைத்தனோட கோடிங் அதே தான், சேம் கோடிங் தான். இதை எப்படி ரன் பண்ணணும், பைத்தன்கிற கமெண்ட் அண்ட் தென் அதே பைத்தன் ப்ரோக்ராம் தான். இன்புட் ஃபைல் என்ன தரணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற இன்புட் ஃபைல் தரேன். சி 1 ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமோட வேல்யூ கேட்குது, 1 தரேன், 2 3
4 5 6 7 8 9. So matrix oda value tharren. So it is not displaying in matrix format. 1 2 3 4 5 6 7 8 9 display பண்ணுது. அடுத்து transpose பண்ணது பாருங்க 1 4 7 1 4 7 2 5 8 3 6 9 1 4 7 2 5 8 3 6 9 வேல்யூவை ரோஸ் எல்லாம் காலமாகவும் காலம் எல்லாம் ரோஸாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ C++ ப்ரோக்ராம் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. பைத்தன் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் இஸ் சேம் ஃபார் ஆல் த ப்ரோக்ராம்ஸ். ஓகே, you would have noticed the Python program used to execute the transpose of a matrix is also the same as what you have used in the palindrome program. Python program எல்லாத்துக்குமே என்னதான் same தான். From this what you have understood, the Python script in this chapter is mainly used to read the C++ file along with the type of the mode like input output, and it parses or split பண்ணி each value of the command line and passes as an argument to the opts. The entire C++ code is referred for reading by long option file with the mode. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா opts args அப்படின்னு. ஸோ ஆப்ட்ஸில் என்ன இருக்கும், நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்குற இன்புட் மோட் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் அண்டு ஃபைல் பாத் அது செகண்ட் ஆர்குமெண்ட்டும் ஆப்ட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். எரராக இருந்துச்சுன்னா ஆர்க்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்டு லாங் ஆப்ஷன் ஃபைல், எதை நம்ம லாங் ஆப்ஷன் ஃபைல்னு சொல்கிறோம், இந்த இன்புட் ஃபைலை தான் லாங் ஆப்ஷன் ஃபைல்னு சொல்கிறோம். ஃபைல் நேம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். The list O in for loop contains the mode I. இந்த O என்ன வச்சிருக்கோம், it contains the -i value and A contains the file name. இது நம்ம print OAலே பார்த்தோம் இல்லையா, Oல என்ன இருக்கும், என்ன மோடுங்கிறது இருக்கும், Aல file name இருக்கும். O contains the mode and A contains the C++ file with its complete path. The extensions like cpp, exe are added by the Python script. So Python scriptல தான் நம்ம என்ன பண்ணுறோம், exeங்கிற எக்ஸ்டென்ஷனும் cppங்கிற எக்ஸ்டென்ஷனும் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறோம். __ name variable directs the program to start from the Python script main definition. The main definition, that's the parsing and adding the extensions. பார்ஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணுது. run definition invoke the G++ compiler. ஸோ இங்கே G++ கம்பைலர் நம்ம எங்கே இன்வோக் பண்ணுறோம், ஹியர் இல்லையா, திஸ் ஒன். இங்கே தான் G++ கம்பைலரை இன்வோக் பண்ணுறோம். அண்ட் இட் கிரியேட்ஸ் த exe ஃபைல். சிஸ்டம் கமாண்ட் ஆஃப் OS மாடியூல் எக்ஸிக்யூட்ஸ் த exe ஃபைல். System executes the exe file and you will get the output. The file extensions are added by the Python script due to which you can even execute the C programs. File extensions are added by the Python script. நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். C programs also we can execute. அடுத்த எக்ஸாம்பிள் எது பார்க்க போகிறோம்னா, ஒரு C++ ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ a very simple program. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறோம், டிஃபைன் பண்ணலை. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கீழே யூஸ் பண்ணோம் அப்படி மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமேட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டிக்ளேர் த ஃபங்க்ஷன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த யூசர்கிட்டேருந்து வாங்கின நம்பரை ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடக்குது, அந்த நம்பரை பாஸ் பண்ண உடனே num into num 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் that will be the cube value. ஸ்கொயர்னா 2 times, க்யூப்னா 3 times. அதை ரிட்டர்ன் பண்ணது நம்மில் இருக்கும். it will display to the user. இது cube கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஃபைல் ஓப்பன் cube அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ அதே ப்ரோக்ராம் தான். யூசர்கிட்டருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 times மல்டிப்ளை பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ பைத்தன் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே சேம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு.